So, welcome to the Professor's World this week. World this week தான் பேரு, பட் இப்போ வந்து நம்ம மந்த்லி வைஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த மந்த்லி வைஸ்ல எந்த மந்த் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம்னா மார்ச் 2025 பார்ப்போம். இந்த ஒரு மாசம் என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம எப்பவுமே பார்க்க போறதுல வேர்ல்ட் திஸ் வீக் இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ்ல வந்து நம்ம எது அந்த பர்டிகுலர் சர்டன் டைம் டியூரேஷன்ல இருந்து எந்தெந்த முக்கியமான விஷயம் நடந்தது உலகத்துல அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த மார்ச் 2025 பாத்தீங்கன்னா இந்த 11th மார்ச்ல ஒரு பெரிய ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா பிஎல்ஐ பலூச் லிபரேஷன் ஆர்மி தே ஆர் ஃபைட்டிங் வெரி ஹார்ட். வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு தனி நாடு தனக்காக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலூச் லிபரேஷன் ஆர்மி போராடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மியை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட இருந்து தனியா விடுதலை பெற்று தனி நாடாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பல விஷயங்கள் நடந்தது. இது ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலே வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பலூச்சிஸ்தான் கிட்டத்தட்ட காஷ்மீர் கதை மாதிரி தான். பலூச்சிஸ்தான் வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருக்கும்போது வந்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் தான் சொல்லணும். அந்த அங்க இருக்க பிரின்ஸ் வந்து ஏமாத்தி அங்க இருக்க கிங்க வந்து ஏமாத்தி ஒரு முகமது அலி ஜின்னாவை நம்பி அவங்க ஏமாத்து போய் அவங்க கிட்ட இருந்து வந்து அந்த நாடு அந்த இடத்தையே எடுத்து பாகிஸ்தான் வந்து இணைச்சிக்கிட்டாங்க. அப்படி இணைச்சிட்ட அப்புறம் வந்து ஒரு சில ஒரு மக்கள் வந்து ஒன்னாக கூடி வந்து இந்த மாதிரி வந்து பல காலமா வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராடி ஒரு ஃபார்ம் பண்ண இதுதான் குரூப் தான் வந்து பலூச் லிபரேஷன் ஆர்மி. அந்த ஆர்மி வந்து இன்னும் வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து தன்னை விடுதலை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலூச்சிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி நாடா வந்து உருவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களா வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த முயற்சியை வந்து பாகிஸ்தான் வந்து அதை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த புறக்கணிச்சிட்டு இருக்கிறது வந்து அதே அந்த பலூச்சிஸ்தான் வந்து மினரல்ஸ் வளங்கள் நிறைய இருக்கு. அந்த நிறைய வளங்களை வந்து சைனாக்கு வந்து ஒரு இது மாதிரி குத்தகை மாதிரி கொடுத்துட்டு அவங்க சைனீஸ் வந்து உள்ள வந்து எல்லா மினரல்ஸ் எடுத்து அவங்க வந்து ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி பல விஷயங்களை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு வந்து காசு கொடுத்தா போதும், கடன் வாங்கிட்டு வந்து அதுலயே வாழ்ந்துக்கிட்டு அவனுங்க நல்லா வந்து ஆர்மி சீஃப் இந்த பிரைம் மினிஸ்டருக்கு கேங்கு அந்த பிரைம் மினிஸ்டர் பூஜை அடிக்கிற ஒரு சில ஒரு ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஷரீஃப் ஃபேமிலி ஒன்று இருக்கு, இந்த நவாஸ் ஷரீஃப் ஃபேமிலி, அப்புறம் அந்த பனாசிர் பூட்டோட ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கு. அந்த ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு ஜப்தி பண்ணிட்டு இருக்காங்க. இம்ரான் கான் வந்து முயற்சி பண்ணோம் அந்த ஆளு. இம்ரான் கானையும் வந்து இப்போ வந்து தள்ளி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த ஆளை பிடிச்சி ஜெயில போடுறது, அதுக்கப்புறம் அந்த ஆளு வந்து போராடுறான், அந்த போராட்டத்துல வந்து இவனுக்கு வந்து கண்டுக்காம அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல. அது நிறைய பேருக்கு வந்து இம்ரான் கானை இன்னமும் இம்ரான் கானை தான் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா வந்து அதே சமயத்துல வந்து பாகிஸ்தான்ல இருந்து பல ப்ராவின்ஸ் இருக்கு. பஞ்சாப், சிந்து, அப்புறம் பலூச்சிஸ்தான். அந்த பலூச்சிஸ்தான் இருக்க அந்த இடத்துல கைபர் பக்துன்வாலா அதையும் சொல்லணும். அந்த பலூச்சிஸ்தான் இருக்க இடத்துல தான் வந்து பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் தான் முக்கியம், பெரிய இடம் சொல்ல போனா நிறைய மினரல்ஸ் வளங்கள் நிறைய இருக்கு. அது பிஎல்ஏ பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து இன்னும் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க விடுதலை போட்டு. இந்தியா கிட்ட இருந்து சப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவும் அப்பப்போ ஒரு இன்டெரக்டா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு பாகிஸ்தான் ஆர்மிக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் நெருக்கடி கொடுக்கறதுல இருந்து அப்படிப்பட்டது தான் இந்த 11th மார்ச்ல செஞ்ச ஒரு ட்ரெயின் ஹைஜாக். அதெல்லாம் கிட்டத்தட்ட 400 பேசஞ்சருக்கு மேல இருக்க ட்ரெயினை வந்து அந்த ட்ரெயின் பேர் வந்து ஜாஃபர் எக்ஸ்பிரஸ். அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து இவங்க வந்து கைப்பற்றுறாங்க. ஒரு பாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி அதை வந்து ஒரு 2 நாட்களா வந்து அவங்க வந்து வச்சுட்டு கடைசியில வந்து பாகிஸ்தான் திருப்பி வந்து ஃபுல்லா வந்து ரீகெயின் பண்ணிடுறாங்க. பல பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த ஆளுங்க வந்து அதுல வந்து இறந்து போறாங்க. அதே மாதிரி அங்க அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியில சேர்ந்த அனைவருமே வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து அந்த ட்ரெயினை வந்து ரீகெயின் பண்றாங்க, இந்த கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்க ஒரு அந்த காஷ்மீர் மாதிரிதான். இங்க எப்படி வந்து காஷ்மீர் வந்து தனியா வந்து இது பண்ணணும், வந்து காஷ்மீர்ல பிரச்சனைகள் ஏற்படுத்தணும், அதே மாதிரி பஞ்சாப்லயும் வந்து இப்போ பிரச்சனைகள் ஏற்படுத்தணும், பாகிஸ்தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுதோ அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க இந்தியா வந்து பலூச்சிஸ்தானா வந்து பாகிஸ்தான் வந்து பிரிக்கணும், பலூச்சிஸ்தான் வந்து பிரிக்கணும், அவங்க வந்து ஸ்பான்சர் பண்றாங்க
இந்தியா வந்து இது வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து இந்தியா வந்து பங்கேற்குது அப்படி சொல்லி வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நடக்கிற விஷயங்களும் நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அது எப்ப முடிய போகுதுன்னு தெரியல. அது பலுச்சிஸ்தான வந்து போராடிட்டு இருக்கிறது வந்து இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. இது நம்ம வந்து போராட்டக்காரன்றோம், பலுச்சிஸ்தான் போராட்டக்காரன்றோம். அவங்க வந்து பலுச்சிஸ்தான் டெரரிஸ்ட்ன்றாங்க. இங்க எப்படி வந்து நம்ம வந்து காஷ்மீர் டெரரிஸ்ட்ன்றோம், அவங்க பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் போராட்டக்காரர்கள் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு நாடு அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேருக்கு வந்து நல்லதா தெரியும், இன்னொருத்தருக்கு வந்து கெட்டதா தெரியும். இதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால வந்து அங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். இன்னும் பல விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அடுத்தது இந்த ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு. அமெரிக்கன் பிரசிடென்ட்டா வந்தாரு. அவர் வந்தோனே நம்மளுக்கு கன்டென்ட் மேல கன்டென்ட் வந்து குடுத்துட்டே தான் இருக்காரு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லா யூடியூப் சேனலுக்கும் வந்து கன்டென்ட் மேல கன்டென்ட் தான் குடுத்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்ப உலக நாடுகளுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து கிரீன்லாந்து வேணும், எனக்கு கனடா வேணும், எனக்கு பனாமா கேனல் வந்து வேணும். பனாமா கேனல் மெக்சிகோல இருந்து நான் அதை எடுத்துக்க போறேன். கியூபால இருந்து எடுத்துக்க போறேன். பனாமால இருந்து நான் எடுத்துக்க போறேன். அப்ப வேஸ்டா நம்ம வந்து குடுத்துருவோம். அது வந்து இப்ப சைனா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதே மாதிரி வந்து கிரீன்லாந்து வந்து அதையும் எடுத்துக்க போறாங்க. அது கிரீன்லாந்து நார்வேயோ டென்மார்க்கோ அது வந்து இப்போ ஏதோ இது பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்த வந்து டெரிட்டரி வச்சுட்டு இருக்கு. அதுகிட்ட வந்து நாங்க வந்து வாங்கிக்க போறோம். அது வந்து நாங்க தான் கொடுத்தோம். அதை நாங்க திருப்பி ரீகெயின் பண்ணிருக்கோம். அப்புறம் கனடால இருக்க அந்த ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட் அதுவே வந்து ஒரு தெல்லாலங்கடித்தனமா தான் போயிட்டு இருக்கு. அந்த ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட் கிட்ட வந்து நாங்க வந்து அவரை வந்து 51st ஸ்டேட்டா நாங்க வந்து மாத்திடுறோம். அவர் வந்து கவர்னர் ஜெனரலா வரணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் ஒரு 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 என்னமோ ஒரு மனசுல போடுறதுலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ட்ரம்ப் வந்து அவன் ட்ரம்ப் வந்து ஒரு பக்கா பிசினஸ் மேன். ஸோ அவனுக்கு வந்து எப்படி வந்து தோணும்னா, தான் பண்றது தான் வந்து கரெக்ட், தனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரம்ப் ஒரு மெயின் ஒரு இதுவே. ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒபாமா மாதிரிலாம் வந்து இது கரெக்டா வந்து ஆர்டிகுலேட் பண்ணிலாம் பேச தெரியாது. தான் மனசுல என்ன தோணுதோ அப்படியே வெட்ட வெளிச்சமா பொழிக்குன்னு பொழிச்சு போட்டு டப்பு டப்புன்னு வந்து அடிக்கிறது தான் ட்ரம்ப்போட வேலை. ட்ரம்ப் ஆவோட இப்ப வந்து பல பேர் வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பல விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காப்புல. ஒரு ஒரு நாட்டிலயும் வந்து போன எபிசோட்ல பார்த்தோம் நம்ம வந்து ஆஹ், இவர ஜெலன்ஸ்கியை வந்து அசிங்கப்படுத்தி அமிச்சது. ஒரு கேவலமா அந்த ட்ரெஸ் பத்தி எல்லாம் பேசி அமிச்சது. இந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து என்ன சொல்லுன்னு தெரியல. மனசுல வந்து தான் தான் வந்து ஒரு ராஜாங்கம், தன்னோட ஆட்சி தான் வந்து உலகத்துல வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு செஞ்சுரி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 200 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஆட்டோமன் எம்பையர், இந்த முகல்ஸ், இந்த முஸ்லீம் டாமினேட் பண்ண டைம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யூகே, பிரிட்டன், பிரிட்டிஷ் ரூல் இருந்த டைம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் வந்து என்ன ஆசைப்படுறாருன்னா, அமெரிக்கன் வந்து செய்யணும், அமெரிக்கன் ஆட்சி தான் வந்து உலகத்துல இருக்கணும் அப்படின்னு அந்த ஆசைப்படுறாரு. அதுதான் வந்து நடக்கக்கூடிய காரியம். ரஷ்யா இருக்காப்புல, சைனா இருக்காப்புல, அதே மாதிரி நடுநிலையா இருக்க இந்தியா இருக்காப்புல, இதெல்லாம் வந்து இருக்கும்போது அமெரிக்கா வந்து தனியா வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு வந்து அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்காப்புல. பார்ப்போம் எத்தனை நாள் போகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு துக்கமான விஷயம் தான் எர்த்குவேக். எர்த்குவேக் ஆன் எக்ஸாக்டா 26th மார்ச் வந்து சாரி 26 இல்ல 28 மார்ச் 28 மார்ச் வந்து நடந்த விஷயம் அது. எர்த்குவேக் வந்து மியான்மர், அதாவது முன்னாடி பர்மான்னு சொல்லியிருந்தோம், மியான்மர்லயும் தைவான்லயும் வந்து வந்தது. பல பேர் பல உயிர்கள் வந்து எடுத்தது. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மேசிவ் 7.7 மேக்னிடியூட் எர்த்குவேக். ஸோ அது வந்து ஒரு டர்க்கி, அதுக்கப்புறம் வந்து பல நாடுகள்ல வந்து இதே மாதிரி ஒரு இதுல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. பட் கஷ்டங்கள் தான். இந்த கஷ்டங்களை நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரம்ப்போட அடுத்த அந்த இது ட்ரம்ப் திருப்பி வரும். ட்ரம்ப்போட ஆட்சியை பத்தி அமெரிக்கன்ஸ் தான். அதான் வந்து இந்த டிபோர்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த வெனிசியன் டிபோர்டேஷன் இப்போ நடந்தது. எப்படி இந்தியாவுக்கு வந்து திருப்பி இந்திய ஆளுங்களை திருப்பி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி பல நாடுகளுக்கு ஆளுங்களை எல்லாம் திருப்பி எடுப்பது வெனிசுவேலன் மைக்ரன்ஸ் வந்து டிபோர்ட் பண்ணி வந்து யூஎஸ்ல இருந்து அனுப்பிச்சாங்க. அப்படி யூஎஸ்ல இருந்து அனுப்பிச்சது வந்து எங்க அனுப்புறாங்க, எல்சால்வடோர் அனுப்புறாங்க. எல்சால்வடோர் வந்தோன்னா எல்சால்வடோர்ல இருக்க ஜெயில பிடிச்சி வந்து போடுறாங்க. அது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு கான்சிக்வன்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் இந்த வெனிசுவேலன் டெபோர்டேஷன் ஒரு பெரிய ஒரு ஒரு டாபிக்கா இந்த ஒரு டைம் இந்த டியூரேஷன் இந்த மார்ச் மந்த்ல வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பேச போறது வந்து ஒரு
ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல வந்து முக்கியமா வந்து இந்த டைம்ல வந்து இந்த மிச்சல் ஸ்டார்க்கு சொன்ன ஒரு விஷயம், அது வந்து ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். அவர் என்ன சொல்றாப்புல மிச்சல் ஸ்டார்க்கு, இந்த மாதிரி ஒன்லி இந்தியா கேன் ஹேவ் டெஸ்ட் டீம், ஒன் டே இன்டர்நேஷனல் டீம் அண்ட் T20 டீம் கேன் பிளே simultaneously at the same time. ஒரு எல்லாமே வந்து and all teams will have a strong team. Every team will have a strong players in it. அப்படின்னு வந்து சொல்றாரு. எந்த காம்படிஷன்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணாலும் அவங்களால அது வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. அது உண்மைதான். ஆக்சுவலா இந்தியன் டீம் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் வின்னிங் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. நம்ம அதை பார்த்தோம். வேர்ல்டு கப்லயும் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஃபைனல் வந்து தோத்தாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அன்பார்ச்சுனேட்லி அந்த நியூசிலாந்து சீரீஸ்ல தோத்தவங்க ஜெயிச்சிருந்தா ப்ராபப்ளி வந்து அவங்க வந்து இந்த ஜூலைலயே ஒரு ஃபைனல் வருது, அதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் மந்த்ல வந்து இந்த மார்ச் மந்த்ல வந்து முக்கியமான விஷயங்கள் தான். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கரடுபுரடியான ஒரு விஷயங்கள்லாம் போக ஒரு எபிசோட்ல வந்து பார்ப்போம். தெரியல நம்ம டிஎம்கே அது எப்படி போயிட்டு இருக்கும்னு. அது ஒரு பெரிய கான்சிக்வன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். வர நம்ம வர எபிசோட்ஸ்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது பார்ப்போம். Okay, so that is the world this week. So, world this month for the March 2025. I'll see you guys in the next episode for the upcoming months. See you then. Take care. Bye.